பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அப்போ 5% ப்ரோ அப்படின்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டனே பண்ணல. 65,000 பேர் 50,000 பேர் அவங்களாம் வந்து அட்டனே பண்ணல. அந்த பர்சன்டேஜும் வந்து அதில் தானே வந்து கணக்கு சேரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி. இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மே 5ஆம் தேதி, இன்னைக்கு 21 ஆயிடுச்சு, இன்னும் 2 வாரம் தான். ஸோ எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஓடுறதுக்கு நீங்கள் அலையிறதுக்கே காலேஜில் ஏறத்தும் அப்ளிகேஷன் வாங்குறதும் ஃபில் பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு தலைவலி. நீங்கள் இத்தனை இனிமேல் தான் வந்து கேமே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி 12th முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து கிடையாது, இனிமேல் தான் கேம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், ரெடியாக இருங்க. எந்த காலேஜ் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெடியாக வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜில் வேணாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்குக்கு ஈஸியாக வந்து சீட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 200லேருந்து 400க்குள்ளே மார்க் எடுத்தீங்கன்னா 300லேருந்து ஒரு 500க்குள்ளே மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எந்த குரூப்பாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். அதுவும் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்தாலும் ஒரு ஜஸ்ட் பாஸ் ப்ரோ எல்லா சப்ஜெக்ட்லாம் அப்படின்னா கூட உங்களுக்கு காமர்ஸு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கூட சில காலேஜெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டு நாட் பேனிக். இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வெறும் 5 நாள்லேயே வந்து முடிக்கிற மாதிரி பிளான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாலாம் பில்டப் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஆனால் 11th 12th அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பெருசாக பயப்படாதீங்க. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அச்சம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து எக்ஸாம்ஸை வந்து முடிச்சுட்டு ஜாலியாக லீவை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வெப்சைட் வந்து போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெப்சைட் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அப்படியும் சப்போஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போயிட்டு மறக்காமல் வந்து பாருங்கள். எப்போரா இமோஜ் வந்து போட்டு நான் வச்சிருப்பேன் பாருங்கள். அதை வந்து போய் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை. இன்னொரு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நம்முடைய அன்பில் மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காராம். இமிடியேட்டாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அண்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்ந்தே வந்து கவர்மெண்ட் காலேஜ்லையும் சரி ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சரி சீட்ஸ் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் இனிமேல் ரெடியாக இருக்கணும். இப்போவே மைண்டில் யோசிச்சு வச்சுங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு என்ன குரூப் எடுக்கணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா, பிபிஏவா, பிசிஏவா அப்படின்றத A to Z எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கணும். இன்ஜினியரிங் எடுக்கிறதுனாலும் அது உங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. ஓகே சில குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய விவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.